கர்வம் கொண்ட மரம். ஒரு காலத்துல ஒரு அழகான மலையடிவாரத்துல ஒரு நதியும் ஒரு வேப்ப மரமும் இருந்தாங்க. நதியும் வேப்ப மரமும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நதியோட மறுபக்கத்துல ஒரு சின்ன மாமரம் வளர ஆரம்பிச்சது. இத பார்த்த ரெண்டு நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நதியே, அங்கே பார்த்தாயா? ஒரு சின்ன மாமரம் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் நாம் 3 நண்பர்களாக மாறப்போகிறோம். சரியா சொன்ன நண்பா. இந்த சின்ன மாமரத்துக்கு எப்ப தண்ணி வேணுமானாலும் நான் கொடுப்பேன். அதுக்கு ஏதாச்சும் பூச்சி தொட்டு இருந்தா நீ பார்த்துப்ப. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த மரத்தை ரொம்ப நல்லா வளர்க்கலாம். அந்த 2 நண்பர்களின் ஆசைப்படியே கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த சின்ன மாமரம் பெரிய மரமா வளர்ந்துடுச்சு. அதுல நிறைய மாப்பழங்களும் இருந்துச்சு. ஆனா பெரிய மரமா மாறி பழங்களை கொடுக்க ஆரம்பித்த பிறகு அந்த மாமரத்துக்கு தன்னை குறித்து கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஹே வேப்ப மரமே, நான் எல்லா வகையிலையும் உன்னை விட ரொம்ப சிறந்தவன் தெரியுமா? என்னோட பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நதி இல்லாம கூட என்னால வாழ முடியும். மழை நீரை மட்டுமே குடிச்சு என்னால நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். நண்பா, உனக்கு இத்தகைய கர்வம் ஆகாது. என்னுடைய பழங்கள் சாப்பிட பயன்படாவிட்டாலும் எனக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. நீ சிறு வயதில் இருக்கும் போது உன்னுடைய பல பூச்சி தொற்றுகளை நான் சரி செய்திருக்கிறேன். போதும், உன்னுடைய கதையை வேறு யாரிடமாவது போய் சொல். நான் அனைத்து வகையிலும் உன்னை விட சிறந்தவன் தான். எந்த பறவைகளாவது உன்னை விரும்புவார்களா? என்னை மட்டும்தான் விரும்புவார்கள். அவர்களுக்கு தாகம் எடுத்தால் கூட என்னுடைய பழச்சாறு அவர்களுடைய தாகத்தை தணிக்கும். புரிகிறதா நதியே? நண்பர்களே, நமக்குள்ளே சண்டை வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் தான். ஒற்றுமையாக இருப்பதுதான் நம் 3 பேருக்கும் நல்லது. தயவு செய்து சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்ன நதி அந்த 2 நண்பர்களையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தது. அதே நேரத்துல பக்கத்து காட்டுல ரொம்ப கடுமையா வறட்சி ஏற்பட்டது. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீனும் என்னால இனிமே இந்த காட்டுல வாழவே முடியாது. தினம் தினம் இந்த காட்டுல பசியால சாகிறத விட நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம். ஆமா ராணி அக்கா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. வாங்க நம்ம வேற எங்கேயாச்சும் உணவும் தண்ணீரும் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் உணவையும் தண்ணீரையும் தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்திலேயே அந்த பறவைகளுக்கு நதியும் மாமரமும் தென்பட்டுச்சு. இத பார்த்த பறவைகள் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. ஆஹா, இந்த இடம் பார்க்கிறதுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரியே இருக்கே. சுவையான மாம்பழங்கள், இனிப்பான தண்ணீர், இதை விட ஒரு பறவைக்கு என்ன வேணும்? ஆமா காலு, சரியாதான் சொல்றீங்க. நாம இனிமே இங்கேயே வாழலாம். பறவைகளே, நான் தாராளமாக என் மாம்பழங்களை சாப்பிட உங்களை அனுமதிக்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. எதற்கும் பயனில்லாத இந்த வேப்ப மரம் என் அருகில் இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் என் பழத்தை சாப்பிட வேண்டுமெனில் அந்த மரத்திலிருந்து ஆளுக்கு ஒரு கிளையை உடைக்க வேண்டும். போதும் நிறுத்த மாமரமே. உன்னுடைய கர்வத்திற்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அந்த வேப்ப மரத்தை நீ துன்புறுத்துவதை என்னால் அனுமதிக்க முடியாது. பறவைகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். யாரேனும் அந்த வேப்ப மரத்தை துன்புறுத்தினால் என்னுடைய தண்ணீரை உங்களுக்கு பருக தர மாட்டேன். ஆமா மாமரமே, எனக்கும் நதி சொல்வதுதான் சரி என்று படுகிறது. நீங்கள் வேப்ப மரத்தின் நன்மையை உணராமல் பேசுகிறீர்கள். வேப்ப மரத்தில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கிறது. ஹே குருவி, உனக்கு எவ்வளோ திமிரு! என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ எப்படி என்னோட மாம்பழங்களை சாப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். மாமரமே, எங்களுக்கு உங்களுடைய மாம்பழம் மட்டும்தான் முக்கியம். தண்ணீரும் இந்த வேப்ப மரமும் முக்கியம் கிடையாது. நாங்கள் இப்போதே நீங்க சொன்னதை செய்யறோம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த வேப்ப மரத்துல இருந்து 2 கிளைய ஒடிச்சு கீழே போட்டாங்க. வேப்ப மரமும் வலி தாங்க முடியாம ரொம்ப அழுதுச்சு. காகங்களே, நல்ல வேலை செய்தீர்கள். இனிமேல் நீங்கள் இருவரும் தான் என்னுடைய நண்பர்கள். நீங்கள் தாராளமாக என் மீது உங்கள் வீட்டையும் அமைத்துக் கொள்ளலாம். மாமரமே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பசி எடுத்தா உங்களோட மாம்பழத்தை சாப்பிடுவேன். எனக்கு தாகம் எடுத்தா உங்களுடைய மாங்கனி சாறையே தண்ணீரா குடிச்சுப்பேன். எனக்கு எந்த விதத்திலையும் இந்த நதி தேவையே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்ட மாமரமும் காகங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காகங்கள் அந்த மாமரத்து மேலேயே தங்களோட வீட்டையும் அமைச்சுக்கிட்டாங்க. வேப்ப மரமே, நீங்க அழாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அந்த மாமரமும் காகங்களும் உங்களோட மருத்துவ குணம் தெரியாம உங்களை இப்படி ஒதுக்குறாங்க. நிச்சயம் ஒரு நாள் அவங்களுக்கு உங்களை பத்தி தெரிய வரும். அன்னைக்கு அவங்க எல்லாரும் மனம் மாறிடுவாங்க. குருவி,
நீ சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உன்னை பார்க்கும்போதே என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. நீ என் மேலேயும் உன் வீட்டை கட்டிக்கிறியா? தாராளமாக வேப்ப மரமே. என் உணவுக்கு இந்த காட்டுல நிறைய மரங்கள் இருக்கு. நான் அதுல இருந்து பழங்கள் சாப்பிட்டுக்கிறேன். என் வீட்டை உங்க மேல நான் சந்தோஷமா கட்டுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த வேப்ப மரத்து மேல தன்னோட வீட்டை கட்டிக்கிச்சு. அதே சமயத்துல காகங்களோ தினம் தினம் அந்த மாமரத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில தினங்கள் கடந்து போச்சு. அந்த மாமரம் நதியில இருந்து தண்ணீர் குடிக்கிறத நிறுத்தினதுனால இப்போ அதுல எந்த மாம்பழங்களும் காய்க்கல. காலுவும் ராணியும் தண்ணீரே குடிக்காம அதிக மாம்பழம் சாப்பிட்டதுனால அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமா ஆகிடுச்சு. காலு எந்திரிங்க. காலு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவுமே பேசாம இருக்கிறீங்க? மீனு காலுவை வந்து பாரு, அவரு எதுவுமே பேசல, அப்படியே படுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு. ராணி அக்கா பயப்படாதீங்க, இந்த நாள் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். காலுவனா அதிக மாம்பழங்களை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்காததுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை. ஏன்னா அவரோட ரத்தத்துல இப்ப அதிக அளவு இனிப்பு கலந்திருக்கும். இந்த கசப்பான வேப்ப இலை சாறையும் தண்ணீரையும் கலந்து அவருக்கு கொடுத்தா கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலுவை எப்படியாச்சும் கண்மொழிக்கவை மீனு. உடனே மீனுக்குருவியும் வேப்ப இலையும் தண்ணீரும் கலந்த சாரை காலுக்காகத்தை குடிக்க வச்சது. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே காலுக்காகவும் கண் விழிச்சு பார்த்தது. இத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மாமரத்துக்கு அப்பதான் தண்ணீரோட அருமையும் வேப்ப மரத்தோட அருமையும் புரிய ஆரம்பிச்சது. நதியே, வேப்ப மரமே, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயன்பட மாட்டீங்கன்னு நான் நினைச்சுதான் உங்களை ஒதுக்குனேன். ஆனா நீங்க இப்போ என்னை விட எல்லாத்துலயும் உயர்ந்தவங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால பறவைகளோட பசிய மட்டும்தான் போக்க முடியும். ஆனா உங்களால அவங்களோட உயிரையே காப்பாற்ற முடியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மாமர நண்பா, நீ கவலைப்படாதே. என்றாவது ஒரு நாள் இந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என எங்கள் இருவருக்கும் தெரியும். ஆமாம் மாமரமே, நாம் முன்பு போல நல்ல நண்பர்களாக இருப்போம். நீ என்றைக்குமே எங்களுடைய சிறிய குட்டி செல்லம்தான். அன்னையிலிருந்து மாமரம், நதி, வேப்பமரம் எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. திமிர் பிடித்த வாழை மரம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான காட்டுல ரொம்ப அதிகமா தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல இருந்த பறவைகளும் விலங்குகளும் தண்ணீரை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல தண்ணீர் இல்லாததுனால மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தண்ணீரை தேடி கிராமத்து பக்கமா வந்துச்சு. அந்த சமயத்துல அது ஒரு கிணத்தை பார்த்துச்சு. அதுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அதுல தண்ணீர் எதுவுமே இல்ல. அட கடவுளே, காட்டுல தான் தண்ணி இல்லைன்னு பார்த்தா கிணற்றுலயும் தண்ணி இல்ல. பறந்து பறந்து என் ரெக்கைகள் தான் வலிக்குது. எங்க தான் தண்ணீர் கிடைக்கும்? கடைசி முயற்சியா இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். ஒரு துளி தண்ணி கிடைச்சா கூட என் தாகம் தீந்துடும். அப்படி சொல்லிக்கிட்டே மீனு குருவி தண்ணீரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப களைப்பா இருக்குன்னு ஒரு பெரிய மரத்துல உட்கார்ந்துச்சு. அந்த சமயத்துல மீனு குருவியோட கண்ணுக்கு பழுத்த வாழை மரம் ஒண்ணு தென்பட்டுச்சு. ஆஹா, தூரத்துல ஒரு வாழை மரம் இருக்கு. அதுல இருந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என் பசியாச்சும் தீந்துடும். சீக்கிரம் அங்க போலாம். ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் இருந்த குருவி வாழைப்பழங்களை சாப்பிடலாங்கிற ஆசையோட ரொம்ப வேகமா அந்த வாழை மரத்தோட பக்கத்துல போச்சு. அந்த சமயத்துல வாழை மரமும் வேப்ப மரமும் பேசிக்கிட்டு இருந்தத மீனு குருவி கேட்டுச்சு. ஒரு அழகான லட்சணமான மரம்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இலைகளும் தண்டுகளும் இருக்கணும். அதுல இருந்து வர கனிகளும் மஞ்ச மஞ்சன்னு ரொம்ப சுவையா இருக்கணும். நீயும் தான் இருக்குதியே. உன்னோட தண்டுகளை பாரு, பாக்குறதுக்கே எவ்வளோ அசிங்கமா அருவருப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இவ்வளோ சின்ன கனிகளா? ச்சே. என்னுடைய கனிகள் வேண்டுமென்றால் சிறியதாக இருக்கலாம், ஆனால் என் கனிகளுக்கு மருத்துவ பலன்களோ ரொம்ப அதிகம். அதை மறந்து விடாதே. நேற்று பெய்த மழையில் முளைத்த வாழை மரம் நீ. ஆண்டாண்டு காலமாக இங்கேயே நிலை கொண்டிருக்கும் என்னை பற்றி இப்படி கேவலமாக பேசாதே. எத்தனை ஆண்டுகள் இருந்தால் என்ன, உன்னால் ஒரு பயனும் இல்லை.
என் வாழைப்பழங்களை தான் இந்த வீட்டில் இருக்கும் மனிதர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆனால் உன்னுடைய பழங்களை ஒரு நாள் கூட சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர்களுக்கு அம்மை நோய் வந்தபோது என்னை தான் பயன்படுத்தினார்கள், உன்னை அல்ல. அதை நினைவில் வைத்துக்கொள். போதும், நிறுத்து. விருந்தினர்கள் வந்தால் கூட என்னுடைய இலைகளை தான் வைத்து விருந்து பரிமாறுவார்கள். அப்படியென்றால் உன்னை விட நான் எவ்வளவு உயர்ந்தவளென நினைவில் வைத்துக்கொள். என்னிடம் வாதம் செய்யாதே. இந்த மாதிரி பேசின வாழை மரமோ தன்னுடைய பெருமைகளை நினைச்சு ரொம்பவே கர்வம் கொண்டிருந்துச்சு. அது வேப்ப மரத்தை கொஞ்சம் கூட மதிக்கல. ரெண்டு மரங்களும் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மீனுக்குருவி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வாழை மரமே, உங்ககிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் வயசுல பெரிய வேப்ப மரத்துக்கிட்ட நீங்க இப்படி திமிரா பேசுறது ரொம்ப தப்பு. வேப்ப மரத்துக்கிட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. உங்க வாழைப்பழங்கள் அதே நேரத்துல ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனால ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்ல, வயசுல மூத்தவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடக்கிறது தான் உண்மையிலேயே அழகு. வெளித்தோற்ற அழகு இல்ல, அத புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், யார் நீ? வாயை மூடு. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ யாரு இடையில பேசுறது? அதுவே நாகரிகம் கிடையாது. இது கூட உனக்கு தெரியல, எனக்கு அறிவுரை கூற வந்துட்ட. அழகிய சிறிய பறவையே, நீ எது சொன்னாலும் அந்த திமிர் பிடித்த வாழை மரத்திற்கு ஏறாது. அது எப்போதுமே தான் சொல்வதும் தான் செய்வதும் தான் சரி என நினைத்து கொண்டிருக்கும். வாயை மூடு வயதான மரமே. மற்ற பறவைகளிடம் என்னை பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? எங்க காட்டுல தண்ணீர் பஞ்சம் வந்துடுச்சு. ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு உங்க வாழைப்பழங்களை சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் உங்க பழங்களை சாப்பிட வந்தேன். ஓஹோ, ஏன் பழங்களை சாப்பிட வந்துட்டு எனக்கே அறிவுரை கூறுறியா? இந்த வேப்ப மரம் எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. அதோட கனிகள் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்ன பாரு, நீ அந்த காட்டுல இருந்து இந்த கிராமத்துக்கு ஏன் பழங்களை சாப்பிட வந்திருக்க? ஆனா உனக்கு இப்போதே நான் பழங்களை தர முடியாது. என்னுடைய பழங்கள் நான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த திமிர் பிடிச்ச வாழை மரம் சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப ஏமாற்றத்தோட ரொம்ப சோகமா அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் காலையில வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமா இருந்துச்சு. காட்டுல இருந்து ராணிங்கிற ஒரு பறவை வழக்கம் போல தண்ணீர் தேடி கிராமத்து பக்கமா வந்துச்சு. அந்த சமயத்துல அதுக்கும் அந்த வாழை மரம் தென்பட்டுச்சு. அடடா, அங்க ஒரு வாழை மரம் இருக்கு. அதோட பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும் போல. இந்த வெயிலுக்கு வாழைப்பழங்கள் ரொம்ப சுவையா இருக்கும். சீக்கிரம் அங்க போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளை போலவும் ராணிக்காகவும் ரொம்ப வேகமா அந்த வாழை மரத்தோட பக்கத்துல போச்சு. அந்த சமயத்துல வாழை மரம் நல்லா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, இந்த வாழைப்பழங்களை பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறுது. இத சுவைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே ராணிக்காக ரொம்ப வேகமா அந்த வாழை மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழங்களை பறிக்க போச்சு. அந்த நேரத்துல வாழை மரமும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. சிச்சி சிச்சி, எவ்வளோ கருப்பான பறவை! நீ ஏன் என் பழங்களை தொட்ட? நீ என் பழங்களை தொட்டினா ஓ நேரம் என் பழங்களுக்கு ஒட்டிடும். இங்கிருந்து போயிடு. உன்னை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. நிறத்தை வச்சு யாரையும் எடை போடாத வாழை மரமே. அந்த பறவைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்படி பேசாத. நீ வாய மூடு. உன்கிட்ட நான் எதுவும் பேச வரல. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. வாழை மரமே, இது வரைக்கும் நான் எத்தனையோ மரத்துல எவ்வளோ சுவையான பழங்களை சாப்பிட்ருக்கேன். ஆனா எந்த மரமும் என்கிட்ட இப்படி பேசினதில்ல. அது மட்டும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி உன் பழங்களை நான் சாப்பிட்டா உன் நிறம் ஒன்றும் மாறி போயிடாது. நீ எத்தனையோ மரத்துல எவ்வளோ சுவையான கனிகளை சாப்பிட்டாலும் ஏன் கனிகளை நீ சாப்பிட முடியாது. ஓடிடு இங்கிருந்து. இந்த மாதிரி அந்த திமிர் பிடித்த வாழை மரம் பேசினதை கேட்டு ராணிக்காக ரொம்ப சோகமா அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரி வாழை மரம் தாங்கிட்ட பழங்களை சாப்பிட வர எல்லா பறவைகள் கிட்டையும் ரொம்பவே திமிர் பிடிச்சதா நடந்துக்கும். இப்படியே கொஞ்ச நாட்கள் கழிஞ்சு போச்சு. ஆனா வாழை மரத்தோட திமிர்த்தனமோ என்னைக்குமே மாறல. நாளுக்கு நாள் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதனால வாழை மரத்தோட தண்டு பகுதியில புண்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த வழியா வந்த மீனுக்குருவி கிட்ட வேப்ப மரம் ஒரு விஷயத்த சொல்லுச்சு. மீனுக்குருவி, வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வாழை மரத்துக்கு புண்ணு வந்திருக்கு. நீ என்னோட இலைகளை பறிச்சு அதை அரைச்சு வாழை மரத்துக்கு போட்டு விடு. நான் சொன்னா வாழை மரம் கேட்காது. எனக்காக இதை மட்டும் செய்யறியா? கண்டிப்பா செய்யறேன் வேப்ப மரமே. உங்க நல்ல மனசு வேற யாருக்கும் வராது.
உங்களை கஷ்டப்படுத்தின வாழை மரத்துக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்படி சொன்ன மீனுக்குருவியோ வேப்ப மரத்துல இருந்து இலைகளை பறிச்சு போட்டுச்சு. அந்த இலைகளை அரைச்சு வாழை மரத்தோட புண்களுக்கு மருந்தும் போட்டுச்சு. தூக்கத்துல இருந்து முழிச்ச வாழை மரமோ தான் மேல வேப்ப இலைகளை அரைச்சு பூசினதை பார்த்து ரொம்ப கோவப்பட்டுச்சு. சீச்சி சீச்சி, என்ன என் மேல பூசி வச்சிருக்க? உனக்கு அன்னைக்கு பழம் கொடுக்காததுனால அந்த கசப்பான வேப்ப இலைகளை வச்சு என் பழங்களை கசப்பாக்குறதுக்கு தானே இப்படி பண்ணுன. இல்ல வாழை மரமே, நீ நினைக்கிறது தப்பு. உன்னோட புண்ணுக்கு நான் மருந்து தான் போட்டேன். வேப்ப இலைகளை அரைச்சு மருந்து போட்டா உன்னோட புண்ணு சீக்கிரம் சரியாகிடும். ஆமா வாழை மரமே, மீனுக்குருவி சொல்றது உண்மைதான். நான் தான் உன்னோட புண்ணுக்கு மருந்து போட சொன்னேன். உன்னோட புண்கள் இனிமே சீக்கிரம் சரியாகிடும். மீனுக்குருவிய திட்டாத. ஓ, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணீங்களா? என்னோட பழம் மட்டும் கசப்பா மாறட்டும், உங்க 2 பேரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு கோவமா பேசிச்சு வாழை மரம். எந்த தப்பும் செய்யாத மீனுக்குருவியோ வாழை மரத்துக்கிட்டேருந்து திட்டு வாங்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வாழை மரமே, உன்னால் உணர முடிகிறதா? வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, வானிலையை பார்த்தால் நன்கு புயலுடன் மழை வருமென தோன்றுகிறது. நீ உன் வேர்களை இறுக்கமாக பற்றிக்கொள். அப்போதுதான் இந்த புயலில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனக்கு ஒன்றும் நீ அறிவுரை கூற வேண்டாம். நான் எத்தனை வெயிலையும் புயலையும் பார்த்தவள். இந்த மழையை சமாளிக்க எனக்கு தெரியாதா? நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு. நான் அதற்காக சொல்லவில்லை வாழை மரமே. உன்னுடைய கனிகள் வேறு அதிக கனமாக இருக்கிறது. அதிக புயல் காற்று வந்தால் உன்னால் எதிர்கொள்ள முடியாது. இனிமேலாவது ஏதாவது பறவைகளை உன்னுடைய கனிகளை சாப்பிட அனுமதி. கனிகளின் எடை குறைவாக இருந்தால்தான் உன்னால் புயல் காற்றை சமாளிக்க முடியும். ஓஹோ, இதுதான் விஷயமா? என்னுடைய கனிகள் அனைத்தும் வீணாக போக வேண்டும். நான் பறவைகளுக்கு கொடுத்துவிட்டு கனிகளே இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய எண்ணம். மோசமான வேப்ப மரமே, நான் உன்னிடம் எந்த அறிவுரையும் கேட்கவில்லை. பேசாமல் இரு அப்படின்னு வாழை மரம் வேப்ப மரத்தை பயங்கரமா திட்டுச்சு. வேப்ப மரமோ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர வேளையில காட்டுல அதிகமா கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சுது. ரொம்ப பலமா காற்றும் அடிக்க ஆரம்பிச்சுது. அட, என்ன இது? இப்படி பலமா காற்று வீசுது. மண்ணின் ஈரப்பதம் வேற அதிகமா இருக்கு. என்னால வேர்களை இறுக்கமா பிடிக்க முடியல. என்னோட கனிகள் வேற ரொம்ப கனமா இருக்கு. வேப்ப மரமே, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. என்னால் என்ன பண்ண முடியும் வாழை மரமே? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், உன்னோட கனிகளை கொஞ்சம் பறவைகளுக்கு கொடுன்னு. நீ தான் கேட்கல. நீ தான் இப்போ உன்னால முடிஞ்ச அளவு வேர்களை இறுக்கமா பற்றி இந்த காற்றை சமாளிக்கணும் அப்படின்னு 2 மரங்களும் பேசிக்கிச்சுங்க. நேராக காற்றோட வேகம் இன்னும் அதிகமாச்சு. வாழை மரத்தால காற்றோட வேகத்தை ஈடு செய்ய முடியல. அது காற்றுல அங்கேயும் இங்கேயும் ஆடிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வாழை மரம் 2 துண்டா உடைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படி அழுதுகிட்டே கொஞ்ச நேரத்திலேயே வாழை மரம் அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போச்சு. இத பார்த்த வேப்ப மரம் சொல்லுச்சு, தான் என்கிற அகங்காரமும் ஆணவமும் இருந்தா கடைசியில இந்த நிலைமை தான். பசங்களா, இந்த கதையில வர வாழை மரம் மாதிரி நம்மள பல பேரு நம்மளை விட மூத்தவங்க பேச்ச கேட்கறதில்ல. அவங்க பேச்சை கேட்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க, அதனோட விளைவு என்னன்னு கொஞ்சமாவது யோசிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் அவங்களோட பேச்ச மதிக்கிறதும் ரொம்ப. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ரோஷன், மூர்த்தி, பவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிஷா, ரீனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யோகஸ்ரீ, பிரேம் 2 குட்டீஸும் அம்மா இல்லாத நேரம் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, சரியா? ஹாய் சஷ்வினி. சந்தோஷ்குமார், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். சந்தியா, பாலாஜி, ஐஷா, அம்மு, விச்சா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லியா குட்டி. நியா, இந்திரா, ரஜியா பேகம், ஆரிஃப் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுகுணா. தீக்ஷிக், லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சரண்,
வைஷ்ணவி, தனுஸ்ரீ, கிருஷ்ணகுமார், கார்த்திக், ஜெயஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். காவிஷ், ஆதிரா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.